கோயிலே கூட சில நேரங்களில் உபயம்னு போட்டு பல பேர் எழுதியிருப்பாங்க. அதில் இஸ்லாமியர்கள் பேர் இந்த மாதிரிலாம் இருக்கும். சீர்வரிசையெல்லாம் கொடுப்பாங்க. புது கோயில், கும்பாபிஷேகம். அதைத்தான் நான் சொல்கிறேன். அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கல்ல. இஸ்லாமியர்கள் உபயம்னு நம்மளே கோயில்களில் பார்க்குறோம். இப்போ வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நீங்கள் அதை கொடுக்க முடியாது. இந்த புதிய சட்டப்படி நான் முஸ்லீம்ஸ் கொடுக்க முடியாது. குறிப்பாக கல்வியிலையும் சுகாதாரத்துக்கும் தான் அவங்க அதிகமாக ஏழை முஸ்லீம்களுக்கான ஒரு 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 சிஸ்டம். அது அவங்களுடைய மத கடமைகளில் வந்து ஏழை இஸ்லாமியனுக்கு சம்பாதிக்கிறதுல ஒரு 10% 15% கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் இஸ்லாத்தோட கட்டளைகளில் ஒன்றாக அது இருக்கிறது. இன்றைக்கி அதை கடைசியாக 5 வருஷம் இஸ்லாமியனாக இருந்திருக்கணுன்றதும் நான் முஸ்லீம்ஸ் கொடுக்க முடியாதுன்றதும் அந்த சமூகத்தை மேலும் முடக்கிறதுக்கான ஒரு வேலையாக தான் நம்ம பார்க்குறோம். இதை ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் நீ ஏன் பண்ணுற? நீ குருத்வாராக்களில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அடுத்து சீக்ஸுக்கு பண்ணுவியா? தேவாலயங்களில் எவ்வளோ மோசடி இருக்குது. கிறிஸ்துவ தேவாலயங்களில் நடக்கக்கூடிய மோசடிகளை பற்றி கிறிஸ்துவர்களே அதிகப்படியாக பேசுகிறாங்க, மற்றவங்க இல்லை. கோயில்களில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி எவ்வளோ இந்துக்கள் பேசுகிறாங்க. சிவன் சொத்து கொலநாசன்றது ஏற்றளவில் தான். நடைமுறையில் சிவன் சொத்தை கொள்ளடிக்கிறது எல்லா ஊர்லேயும் தான் நடக்குது. அதனால் எல்லா கோயிலையும் எல்லா இதையுமே நம்ம இழுத்து மூட முடியுமா? அல்லது இப்போ திருப்பதியில் போய் நீ நான் இண்டூஸை மெம்பராக போடுவீங்களா? அது போட முடியாதுல்ல. இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறாரு, அங்கே நான் இண்டூஸ் ஊழியர்களை வேறு இடத்துக்கு மாற்றுவோன்றார். அப்போ அதே தானே அவனுக்கும் பொருந்தும். நான் முஸ்லீம்ஸை எப்படி நீ வக்ஃப் போர்டில் மெம்பராக போடலாம்? இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதை நீ எல்லாருக்கும் வைக்கணும் இல்லை. சமீபத்தில் ஹெச் ராஜா கூட ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு தஞ்சாவூரில். ஆமாம், கடைசியில் அவன் பிறப்பால் ஒரு இந்து டாக்டர், பிரசவம் பார்த்த டாக்டர் ஒரு முஸ்லீம்ன்றனால ஒரு பேரை வச்சுருக்காங்க. வெறி பிடிச்சி ராஜா பேசினார். கடைசியில் அங்கே உண்மையும் இல்லை. சரி, நீ வக்ஃபு லாஜிக்கு அங்கேயும் வைக்கணும்ல. வக்ஃபில் 2 நான் முஸ்லீம் வைக்கிறேன்னா தஞ்சாவூர் கோயிலில் 2 முஸ்லீமை வைக்கணும்ல. நீ குறைஞ்சபட்ச நியாயம் இல்லையா? அது இயற்கை நீதி கூட இல்லாமல் இஸ்லாமியர்களை எந்த அளவு ஒடுக்க முடியுமோ ஒடுக்கணும். இஸ்லாமியர்களோட வாழ்க்கையை சிதைக்கணும். கல்வி இருக்கக்கூடாது அவங்களுக்கு. அவங்க 2ஆம் தர குடிமக்களாக இருக்கணும். இறுதியாக அவங்களுடைய வாக்குரிமையை பறிக்கணும். அதுதான் நோக்கம். அதை நோக்கிய பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் தான் இந்த இதுவும். அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்